ச என்ன பொண்ணியா எவ்வளோ அழகு அப்படின்னு எல்லாருமே பேச வச்சவங்க அனுஷ்கா. பாகுபலியோட 2ஆம் பாகத்தின் மூலமாக இஞ்சி இடுப்பழகி படத்துக்காக அனுஷ்கா உடல் எடையை அதிகப்படுத்தினாங்க. அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் யோகான்னு பல முயற்சிகளும் செஞ்சாங்க. உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப தூரம் ஓடினதாகவும் செய்திகள் வெளியாச்சு. ஆனால் அவங்க நினச்ச மாதிரியே உடல் எடையை குறைக்க முடியல. அவங்களோட பழைய வடிவத்தோட இப்போ ரொம்ப தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களா. பாகுபலி முதல் பாகத்தில் நடித்த அனுஷ்காவுக்கு பாகுபலி 2ஆம் பாகத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ், அது எல்லாருக்குமே தெரியும். அதனால முதல் பாகத்தில் இருந்தது மாதிரி அனுஷ்கா உடல் எடை ரொம்ப ஒல்லியாகணும் அப்படின்னு ராஜமௌலி சொன்னார். அதுக்காக அனுஷ்கா தொடர்பான காட்சிகளை கூட கடைசியில் தான் படமாக்குனாங்க. ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் உடல் எடையை குறைக்க அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்த மாதிரி அது நடக்கலை. அதனால அனுஷ்காவோட உடல் எடையை கிராஃபிக்ஸ் மூலம் குறைச்சதாகவும் அதுக்காக பல கோடி செலவு செஞ்சதாகவும் சொல்லப்பட்டது. உடல் எடை அதிகமாக இருக்கிறதுனால சிலர் அனுஷ்காவை குண்டு ஆண்டி அப்படின்லாம் கூட கிண்டல் பண்ணாங்க. டயட், ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சி செய்கிறதுன்னு பல விஷயங்கள் செஞ்சு பார்த்தோம். அனுஷ்காவுக்கு அது எந்த பயனையும் கொடுக்கல. அதனால தீவிரமான யோகா பயிற்சியில் ஈடுபட முடிவு பண்ணியிருக்காங்களாம் அனுஷ்கா. தொடர்ந்து ஷூட்டிங்கில் கலந்துட்டு இருக்கிறதுனால யோகா செய்கிறது, எக்ஸசைஸ் செய்கிறதுன்னு ரொம்ப தூரம் ஓட முடியல. அப்படின்றதுனால நடிப்புக்கு தற்காலிகமாக விடுப்பு கொடுத்து தீவிரமான யோகா பயிற்சியில் ஈடுபட முடிவு பண்ணியிருக்காங்களாம் அனுஷ்கா. இதன் மூலமாக கண்டிப்பாக இவங்க உடல் எடை குறையும் அப்படின்னு நம்புகிறாங்க. அனுஷ்கா இப்போ பாக்மதி அப்படின்ற தெலுங்கு படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா வேறு எந்த படங்களையுமே அனுஷ்கா ஒத்துக்கலாம். ஏன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்காக முழு நேரம் யோகா செய்யறதுக்காக நடிப்புக்கு கொஞ்ச நாள் விடுப்பு கொடுத்துருக்காங்க அனுஷ்கா. இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சினிமா நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நெட் டிவி ஃபார் யூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.